டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை சமஸ்தானத்துல தேவதாசி குலத்துல பிறந்தாங்க. கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று இவர் விண்ணப்பித்தார். பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர் ஆகியோர் அதிர்ந்தார்கள். ஆண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரியில் எப்படி ஒரு பெண்ணை அனுமதிப்பது என்று அவர்களின் எண்ணமாக இருந்துச்சாங்க. புதுக்கோட்டை மன்னரான பைரவ தொண்டமானுக்கு இந்த செய்தி எட்ட அவரின் ஆணையால் முதல் பெண் மாணவியாக நுழைந்தார் முத்துலட்சுமி. அங்கேயும் அசத்தினார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைத்தது. அங்கே பெண்களுக்கு என்று தனி விடுதி இல்லை. தெரிந்தவரின் வீட்டில் தங்கி படிக்க வேண்டிய சூழல். ஆண் மருத்துவ மாணவர்கள் சீண்டலில் ஈடுபட்டார்கள். வகுப்பிற்கு வீட்டிலிருந்து வருகையில் திரை போட்ட வாகனத்திலேயே வருவாராங்க. போயும் போயும் பெண்ணெல்லாம் படிக்க போகிறாள் என்றெல்லாம் வசை பாடுவது மக்களின் வழக்கமாக இருந்தது. என் வகுப்பிற்குள் ஒரு பெண் நுழையக்கூடாது என கர்னல் ஜிப்போர்ட் கர்ஜித்தார். முத்துலட்சுமி வகுப்பிற்குள் நுழையவே இல்லையாங்க. தேர்வு முடிவுகள் வந்தன. முத்துலட்சுமியின் கண்டிப்பிற்கும் கர்ச்சிதத்திற்கும் பெயர் பெற்ற ஜிப்போர்ட்டின் அறுவை சிகிச்சை தாளில் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருந்தார். அதற்கு பிறகே முத்துலட்சுமியை தன்னுடைய வகுப்பில் அவர் அனுமதித்தார். முத்துலட்சுமி மருத்துவ பட்டம் பெற்ற தருணத்தை இந்த கல்லூரியின் வரலாற்றின் பொன்னாள் என்று சிலிர்த்து ஜிப்போர்ட் எழுதினார். 1927 1930 காலத்தில் சட்டசபையில் நுழைந்தார். அப்படி நுழைந்த காலத்தில் துணை தலைவராகவும் இயங்கினார். பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம், பாலிய விவாக தடை சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் முதலிய பல்வேறு சட்டங்கள் அவரின் முயற்சியால் இயற்றப்பட்டன. குறிப்பாக தேவதாசி முறை ஒழிப்புக்காக தீவிரமாக இயங்கினார். அதற்கு காந்தி, பெரியார் என பல்வேறு தலைவர்களிடமிருந்து ஆதரவு பெருகியது. சத்தியமூர்த்தி கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை காக்க கலைகளை பேண தேவதாசி முறை தேவை. தேவதாசி குலம் தோன்றியது நம்முடைய காலத்தில் அல்ல, வியாசர், பாரசரர் காலத்திலிருந்து அந்த குலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பலருக்கு இன்பத்தை வாரி வழங்கி கொண்டும் வருகின்றது. சமூகத்திற்கு தாசிகள் தேவை என்பதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். தாசிகள் கோயில் பணிகளுக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். அது சாஸ்திர சமமானது. தாசிகளை ஒழித்துவிட்டால் பரதநாட்டிய கலை ஒழிந்துவிடும், சங்கீத கலை அழிந்துவிடும். ஆண்டவன் கட்டளையை மீறுவது அடாத செயலாகும், அநியாயமாகும் என்றாராங்க. அதற்கு முத்துலட்சுமி, உங்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா? பெண்கள் இல்லையா? மனைவி இல்லையா? உங்கள் குடும்பத்தில் எந்த பெண்ணையாவது இது போன்ற தொழிலுக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டபொழுது சத்தியமூர்த்தி பேயறிந்து அமர்ந்து விட்டார். பாரிஸ் வரை சென்று பெண்களின் உரிமை சார்ந்த குரலை முத்துலட்சுமி எழுப்பினார். திருமணமே வேண்டாம் என்று இருந்தவர் சுந்தர ரெட்டியை மணந்து கொள்ள சம்மதித்தார். திருமண உறவில் இருவரும் சமமானவர்கள், என்னுடைய விருப்பங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது போன்ற விதிகளை சுந்தர ரெட்டி ஏற்ற பின்னே திருமணம் செய்து கொண்டார். சடங்குகள் இல்லாத திருமணமாக அது அமைந்தது. தேவதாசி முறையை சட்டம் இயற்றி மட்டுமே ஒழித்துவிட முடியாது என்கின்ற தெளிவு முத்துலட்சுமி அவர்களுக்கு இருந்தது. தேவதாசி முறை ஒழிப்பால் ஆதரவற்று போன பெண்களுக்கு என்று அடைக்கலம் தர 2 இல்லங்களே சென்னையில் இருந்தது. ஒன்று பிராமண பெண்களுக்கு மட்டுமானது, இன்னொன்று பிராமணர் அல்லாதவர்களுக்கு உரியது. ஒரு நாள் இரவுல அவரின் வீட்டின் கதவை 3 இளம் பெண்கள் தட்டி அடைக்கலம் கேட்டார்கள். தான் பொறுப்பில் இருந்த அரசு மருத்துவமனையின் கீழ் வரும் விடுதியின் பொறுப்பாளரை பார்க்க சொல்லி அனுப்பினார். அந்த பெண்களின் குலத்தின் பெயரை சொல்லியும் அவர்களின் பண்புகளை கேவலப்படுத்தும் வகையிலும் வசைப்பாடல்களை நள்ளிரவில் அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. கண்ணீரோடு முத்துலட்சுமி அவர்களின் வீட்டு கதவை தட்டினார்கள். அந்த கணமே தன்னுடைய வீட்டையே பெண்களுக்கான ஆதரவு இல்லமாக மாற்றினார். சில காலத்திற்கு பிறகு ஆதரவற்ற பெண்களுக்கு அடைக்கலம் தருவதற்காக என்று அவ்வை இல்லத்தை உருவாக்கினார். அவரிடம் அடைக்கலமான அந்த 3 பெண்களும் மருத்துவர், ஆசிரியர், செவிலியர் என்று சாதித்து காட்டினார்கள். அவ்வை இல்லத்தின் பெண்களின் கல்வியை முத்துலட்சுமி தானே கவனித்துக் கொண்டார். தான் படித்த சென்னை மருத்துவக் கல்லூரியின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது புற்றுநோய்க்கு என்று தனியாக ஒரு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தாராங்க. தன்னுடைய தங்கையை புற்றுநோய்க்கு இளம் வயதிலே இழந்ததன் வழிதான் அது. சமூகத்தின் கடைக்கோடி மனிதனுக்கும் புற்றுநோய் சிகிச்சை தர வேண்டும் என்று கனவு கண்டார். இலவசமாக சேவை செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய கனவை விளக்கினார். விடுதலைக்கு பிறகு அப்போதிருந்த மருத்துவ அமைச்சரிடம் உதவி கேட்டார். ஏன் மக்கள் புற்றுநோயால் மட்டும்தான் இறக்கிறார்களா என்ற துடுக்காக பதில் வந்தது. சுகாதார செயலாளர், உங்களின் முயற்சிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆனால் என்று பீடிகை போட்டு இந்த மாதிரி திட்டமெல்லாம் தேராது என்று எழுதியிருந்தார். அமெரிக்காவில் போல் மேற்படிப்பு படித்துவிட்டு வந்திருந்த மகன் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்தார். அவரோடு அரசு மருத்துவ வேலையை துறந்திருந்த சாந்தாவும் இணைந்து கொண்டார். அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கான அடித்தளம் போடப்பட்டது. பெரிதாக கையில் பணம் இல்லை என்றாரும் மக்களின் உயிர் காக்க ஓடி ஓடி நிதி திரட்டினார். எளிய இடத்தில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை 12 படுக்கைகளோடு எழுந்தது.
இன்றைக்கு கிட்டத்தட்ட 500 படுக்கைகளோடு வருடத்திற்கு 2 லட்சம் புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மையமாக அவரின் விதை விழுதுகள் பரப்பி விரிந்துள்ளது. அரசியல் களத்தில் அயராது இயங்கிய முத்துலட்சுமி தன்னுடைய மருத்துவர் பணியை விட்டுவிடவில்லையாங்க. மருத்துவத்தை பொருளீட்டும் முதலீட்டாக பார்க்காமல் எளியவர்கள் குறித்த கரிசனத்தோடு இயங்கினார். அவருடைய தங்கை நல்லமுத்துவை தன்னுடைய செலவிலேயே படிக்க வைத்தார். அவர் ராணி மேரி கல்லூரியில் முதல் இந்திய முதல்வராக பொறுப்பேற்று சாதித்தார். மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க. இந்த சைட்ல நீ குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க. இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.